தேவி, என்னங்க இன்னும் அவ வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கா. ரோஷக்காரியாச்சே, கிளம்பி போயிடுவான்னு பார்த்தா இம்புட்டு நேரம் நின்னுட்டு இருக்கா. அப்ப தவந்து யானத்துல உட்காந்துருச்சு. மீனாட்சி போக மாட்டா போலயே. மா, கால் வலிக்குதா? நீ வேணா அங்க போய் உட்காந்துக்கிறியா? இல்ல இல்ல வேண்டாம், எல்லாரும் நிக்கிறாங்க, நான் மட்டும் எப்படி போய் உட்கார்றது? ஏமா என்னம்மா இதெல்லாம்? என்ன பண்றது? நீங்க வேற மாத்திரை போடணும், சாப்பிடாம எம்பட்டு நேரம் நிப்பீங்க? இல்ல பரவாயில்ல மாப்பிள்ள. இன்னும் எவ்வளவு நேரம் தாங்க நிக்கிறது? இப்படியே விட்டா இங்கனக்குள்ள விடிய விடிய நிக்க வேண்டியதுதான். நாம போய் அம்மாட்ட பேசி பார்ப்போம். நீ வா. சமந்தி, நீங்க எங்கே இருங்க, நாங்க போய் பேசிட்டு வந்துடுறோம். ஏமா என்னத்துக்கு இப்படி சீனை போட்டுக்கிட்டு? வாங்க எல்லாரும் உள்ள போவோம். அப்பதான் என்ன செஞ்சிட போகுது நானும் பாக்குறேன். டேய், நீ பார்த்த வரைக்கெல்லாம் போதும்டா. மனோ கல்யாணம் அப்ப உன்னால எல்லாரும் வெளியே நின்னோம். தேனு உள்ள வர முடியல. இப்போ ரெண்டாவது மருமகளுக்கு அதே தான் ஆகுது. நீ எதுவும் செய்ய வேண்டாம் சாமி, சும்மா இருந்தா போதும். சக்தி எங்க வா. வாங்க. நீங்க போங்கப்பா. அம்மா பாவம்மா, மாலையும் கழுத்துமா நிக்கிறாங்கம்மா, உள்ள வர சொல்லுமா. நான் செத்து என் கழுத்துல மாலை விழுந்ததுக்கு அப்புறம் அவளை உள்ள கூட்டிட்டு வாங்க. அம்மா அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏம்மா, சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சா எப்படிம்மா? என்ன இருந்தாலும் ஜீவா தாலி கட்டிட்டாமா. அடுத்தவன் கட்ட இருந்த தாலி தானே, அத அறுத்தெறிஞ்சிட்டு அவளை போ சொல்லு. அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. மா, அதான் அப்பத்தா சொல்றாங்கல்ல, எதுக்கு அப்பத்தாவை டென்ஷன் பண்றீங்க? முதல்ல அவளை இங்கிருந்து அனுப்பிவிடுங்க. ஏன் அத்தை, அம்மாச்சிக்கு மனசுல எம்புட்டு கஷ்டம் இருந்தா சாப்பிடாம கொள்ளாம இப்படி சாமியை கெதின்னு உட்கார்ந்துருப்பாங்க. இதுக்கு மேலேயும் பேசி அவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, போங்க அத்தை. வாங்க, என்னன்னு கேப்போம். ஏங்க, என்னங்க ஊரே ஒண்ணு கூடி வராங்க? என்னம்மா, என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு எல்லாரும் இப்படி கூடி வந்திருக்கீங்க? நடக்கிற அநியாயத்தை பார்த்து பொறுக்க முடியாம தான் வந்திருக்கிறோம். அன்னபூர்ணியம்மா, என்னம்மா இது? கல்யாணம் ஆகி வந்த பிள்ளைங்கள காலையில இருந்து வாசல்லே நிப்பாட்டிருக்கீங்க. ஏங்க, ஒழுங்கா நியாயமா பேசுங்க. இந்த கல்யாணம் என்ன முறைப்படியா நடந்துச்சு? அவனே திருட்டு தாலி கட்டி கூட்டி வந்திருக்கான். ஆமா. சரிம்மா, அதான் தாலி ஏறிச்சுல, அப்ப அந்த பொண்ணு இந்த வீட்டு மருமக தானே? அது எப்படிங்க? இது யாருக்குமே விருப்பம் இல்லாம நடந்த கல்யாணம். விருப்பம் இருக்குதோ இல்லையோ, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. பொண்ணு மாப்பிள்ள வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அப்ப எல்லாத்தையும் மறந்து ஏத்துக்க தானே செய்யணும். அம்மா, இதெல்லாம் தெரிஞ்சா நடந்தது, தெரியாம தானே நடந்தது. பெரிய மனசு பண்ணுங்க, என்ன நடக்கணுமோ நீங்க தான் பார்த்து செய்யணும். என்ன என்ன பெரிய மனசு பண்ணணும்? அப்ப நீங்க எல்லாரும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க, அப்படிதானே? இப்ப அந்த பிள்ளைங்களை நீயே கூப்பிடுறியா இல்ல நான் கூப்பிட்டுமா? உங்க எல்லாருக்கும் இந்த அன்னபூர்ணி மேல இருந்த பயம் விட்டு போச்சுல்ல? என் வார்த்தைக்கு என்ன மரியாதை இருக்குன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. இனி நான் சொல்லி ஒண்ணு நடக்க போறதில்ல. இந்த வீட்ல எல்லாமே என்ன மீறிதான் நடந்துகிட்டு இருக்கு.
இதையும் நடத்தணும்னு எதிர்பார்க்கறியே ஆ? ம்? நடத்துங்க. ம். நடத்துங்க. ம். ஐயோ அம்மாச்சி ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. அவ இந்த வீட்டுக்குள்ள வந்துடலாம், ஆனா எப்பவும் இந்த வீட்டு மருமகளா நான் அவளை என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன். வழி விடுறா. அப்பத்தா அம்மாச்சி ஏன் இந்த அம்மா இப்படி நடந்துக்கிறாங்க? பாவம் நினைச்சு கேட்க மாட்டேங்குது. சரியில்லை. சக்தி, அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, போய் 2 பேரையும் ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டு வா. போ. நான் வரமாட்டேன்னு சொன்னா யாரும் விட போறதில்ல. எல்லாரும் சேர்ந்து கம்பல் பண்ணி என்னை உள்ள வர வச்சிருவாங்க. அதுவும் இல்லாம இந்த சூழ்நிலையில என் அம்மா அனாவசியமா கவலைப்பட்டு அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்தாயிடக்கூடாது. அதனால இது அவங்க போக்கிலேயே போய் தான் சரி பண்ணணும். அவ எப்படி வருவா? அம்மாச்சியோட ஆவேசத்தை பார்த்து பயந்து போயிருப்பா. உள்ளதான் வரமாட்டா. வந்துட்டா. ரெண்டு பேரும் சாமியை விழுந்து கும்பிட்டுட்டு நல்லபடியா குடும்பம் நடத்துங்க. நாங்க வீட்டுக்கு போறோம். போங்க, வாங்க போலாம். ம்.